வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி. அது என்ன ரெசிபி அப்படின்னா கேரட் தயிர் பச்சடி. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கிரேட்டரில் நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணிக்கோங்க. நம்ம கேரட்டை கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி துருவி சேர்த்தா தான் இந்த தயிர் பச்சடிக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸ் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த அரைச்ச தேங்காய் பச்சை மிளகா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான். நம்ம ஆல்ரெடி தேங்காய் அரைக்கும் போது பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அந்த காரம் பத்தாது அப்படின்னா இந்த ஒரு பச்சை மிளகாவை நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பச்சடியை தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல் தாளித்து இதில் சேர்த்துருக்கேன். இது தாளிக்கணும்னு கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். தாளிச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்காக ஈஸியாக ஒரு டேஸ்டியான தயிர் பச்சடி செஞ்சிட்டோம். இந்த கேரட் தயிர் பச்சடி ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கேரட்டில் உள்ள இனிப்பு, தயிரில் உள்ள புளிப்பு, அப்புறமா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பச்சை மிளகாயில் உள்ள காரம், இந்த தாளிப்பு எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லை வெரைட்டி ரைஸஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயில் நேரத்தில் நம்ம கண்டிப்பாக தயிர் மோர்லாம் எடுத்துப்போம். அதை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பச்சடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு போரும் அடிக்காது, டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வெயில் நேரத்துக்கு ஏற்ற இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.